welcome back to Simply the KC YouTube channel and thank you so much for choosing this video to watch. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கீ ரைஸ் வித் சிக்கன் கிரீன் கிரேவி தான் பார்க்க போறோம். அகைன் எங்கள் வீட்டில் அன்றைக்கி நான் பிரியாணிக்கு கொஞ்சம் சிக்கன் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த சிக்கனையும் வந்து நான் கிரேவிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ ரைஸும் இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதோட வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டு பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு 5-6 ஸ்பூன் வந்து நான் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு ஆயில் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வந்து கீயும் சேர்த்துக்கணும். நான் 6 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாதிரி 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கீயுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்பைசஸ், அந்த எல்லா ஸ்பைசஸுமே நம்ம கீ ரைஸுக்குமே யூஸ் பண்ணலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு பிரிஞ்சி இலை. இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் ஸ்லோ குக் ஆகும். ஸ்லோ குக் ஏன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு அரோமா கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலும் கீயோட மிக்ஸ் ஆகும்போது. ஸ்பைசஸ் வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து முந்திரி, திராட்சை இது ரெண்டுமே சேம் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு கோல்டு கலர் வந்ததுக்கு அப்புறமேட்டு, கோல்டன் ப்ரௌன் இல்லை கோல்டு கலர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் ஃபுல் சைஸில் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். நம்ம பிரியாணிக்கு ஒரு மாதிரி தீச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும் அவசியம் இல்லை. இதுக்கு வந்து லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரில, எனக்கு எங்கள் அம்மா தான் அந்த வாட்டரோட அளவுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை ஊற்றுனதுமே எங்கள் அம்மா தான். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் நார்மல் உப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க, கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். ரைஸ் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ரைஸ் ஆட் பண்ண வீடியோ நான் எடுக்கல. ரைஸுமே நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் மூடிட்டு விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீ ரைஸுக்கு வந்து க்ரீன் கலர் சிக்கன் கிரேவி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு. இது பச்சை மிளகா உடச்சி போடணும், வெடிக்கலாங்க. ஒரு 6 பச்சை மிளகாய், முந்திரி, ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் இது புதினா, கொத்தமல்லி. புதினா கொத்தமல்லி வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நான் அரை மூடி தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். ஒரு ஸ்பூனு ஊற போட்ட கசகசா, நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இதை வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி ஒரு சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த மண் பாத்திரத்தில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா பாதி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு சைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்குனதுக்கு அப்புறமேட்டு சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து நல்லா சிக்கனை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த ஆனியனில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கிலோ சிக்கன் சிக்கன் நல்லா வேகு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு 5 நிமிஷம் வந்து நான் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் அப்புறமேட்டு லெமன் கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் வரைக்கும் நான் ஸ்பேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மசாலா நைஸாக அரைச்சி போட்டு மிக்சியில் போட்டு நம்ம மிக்ஸி பண்ணிட்டு வந்துடுவோம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து குறைப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. குறைப்பாக கொஞ்சம் மாவு மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமேட்டு சிக்கனில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். நான் கல் உப்பு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். கல் உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதுக்கப்புறமேட்டு ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிடணும். ஒரு கலர் சேஞ்ச் கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே அந்த சிக்கனும் அந்த மசாலாவும் வேகட்டும் ஒன்றா. சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் இதில் வந்து ஸ்லோ குக் பண்ணியிருக்கேன். ஸ்லோ குக் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளோட இது ரெடி ஆகிடும். சிக்கன் கிரேவி அண்ட் கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிளேட்டிங் பண்ணி நம்ம சாப்பிட்டா போதும். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க எங்கள் வீட்டில். இட்ஸ் ஸோ ஆசம். ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.